புதுசாக ஒரு புது ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு வருமானம் வரும்னா கண்டிப்பாக அது ஜனவரி 2026லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. வீட்டில் வந்து இப்போ வந்து மீனத்தில் வந்து சனி இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது 4வது இடம். தனுசுக்கு வந்து அது 4வது இடம் அப்படிங்கிறப்போ வீட்டில் கொஞ்சம் சோதனை தான். வீட்டில் அமைதி நிலைமைங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு இஷ்யூஸ், ஏதாவது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ இல்லை அவங்க லைஃப் பார்ட்னர் கூடயோ இந்த மாதிரி சில இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தனுசு ராசியோடைய அம்மா ரொம்ப வருத்தப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா 4ல் சனி போயிருச்சுன்னா அம்மாவுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அம்மாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. உங்களை நினச்சி வேதனைப்படுறது, அம்மாவுடைய ஹெல்த்தையும் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அதோட ஃபேமிலியில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் கொஞ்சம் பொறுப்புகள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா தனுசு பெரும்பாலும் வெளியே பல வேலைகள் பார்க்க போயிடுவீங்க, வீட்டை விட்டுருவீங்க. இப்போ என்னன்னா சனி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா வீட்டையும் கொஞ்சம் பாருங்கள், தன் வீட்டையும் குரு பார்க்கணும் அப்படிங்கிறது சனி சொல்லி கொடுக்கும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக சில டென்ஷன்லாம் இருந்திருக்கும், விற்காமல் இருந்திருக்கும், இல்லை விற்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, இல்லை ஒரு நெகோசியேஷன்லேயே போயிட்டு இருந்திருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி விற்றா போதும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது கொஞ்சம் கண் கூட பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தனுசு வந்து ரொம்ப அனாலிட்டிக்கலாக, ப்ராக்டிக்கலாக, லாஜிக்கலாக இப்படியே போயிட்டே தான் இருப்பீங்க. இந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, மனசாட்சிப்படி சில விஷயங்கள் நம்ம செய்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல. சில பேர் கேட்டிருப்பாங்க தனுசுக்கிட்டேலாம், உனக்கு மனசாட்சி இருக்குதா, நீ பாட்டுக்கு இப்படியே பண்ணிகிட்டு இருக்கியே, இதில் எங்கே நீ மிஸ்டேக் பண்ண தெரிஞ்சதா அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி வரும். மனசாட்சிக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அந்த விஷயங்கள் அதாவது எமோஷ்னல் மெச்சூரிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த சனி கொடுக்கும். சனி புரிய வைக்கும் தனுசில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி அம்மாவோடைய கர்மா பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். தனுசு ராசியில் இருக்கவங்களுடைய இப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்திலாம் எடுத்துட்டு சந்திரன் உங்களோடதுலேருந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. அதை வச்சு உங்கள் அம்மாவுடைய கர்மா எந்த மாதிரி, அம்மா வகையில் இருக்கக்கூடிய கர்மா, அம்மாவுடைய தாட் ப்ராசஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த கர்மாவில் ஆக்டிவேட் ஆகுறப்ப கொஞ்சம் அம்மாவுடைய ஹெல்த்தில் பார்த்துக்கிறது, அம்மா சைடில் யாராவது முன்னோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான முறைகளில் வந்து பரிகார முறைகள், தர்ப்பணங்கள், அமாவாசை டைமில் அவங்களுக்கு ஒரு வேண்டுதல்லாம் நிவர்த்தி பண்ணுறது, அவங்களுடைய பேரில் அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறப்ப இப்போ உங்கள் பாட்டி வயசுலலாம் இருப்பாங்க, அம்மாவுடைய அம்மா சைட்லலாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வயசில் இருக்கவங்களுக்கு எங்கேயாவது போய் அன்னதானம் பண்ணுறது, அவங்க பேரில் பண்ணுறது, அம்மா சைடில் இருக்க மூதாதையர்கள் பேரில் வந்து அன்னதானம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த ஹெவியாக இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு பாரங்களை கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு.